மனசார வாழ்த்தலாம் தம்மா ஒரு ஆசை எதுக்குமே இல்லாத நீதான் ஒற்றுமையா வெளியே வந்து சந்தோஷமா வாழ்த்துறேன். இதனால நீ ஒரு மூளை இருப்பாங்க, அம்மா ஒரு மூளை இருப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லடா, அம்மா ஏதோ வேலையா இருப்பேன்டா. எப்பவுமே அம்மா தனி சீட்டு மூட்டை சந்தில் தான் படுப்பாங்க. நீங்க தான் ஒற்றுமையா வெளியே வந்துக்கிறீங்க. அப்படியே அடுத்து அடுத்து விட்டு முடிஞ்சோட அங்கதான் சீட்டு பிடிப்பாங்க அம்மா. சரிடா, நீங்க ஒற்றுமையா வந்துட்டீங்களா வெளியே வந்திருக்கோம். 2 பேரும் ஒன்னா நில்லுங்க. வாழ்த்துமா பெருமாடி உட்காருடி. உட்கார நில்லு. கால் ஓதானா என்ன வாழ்த்த போறியேன்னு உட்கார்ந்தேன். என்னதான வாழ்த்து? சரிடா சரிடா. அம்மா நகை நட்டுமா பொட்டுமா மங்களகரமா வெளியே வந்துக்கிறீங்க. ஆமாடா, உன் தாலியா இருக்க நல்லா அடிக்க பாத்து ஏன்டா விடுற? இல்லமா உங்க தாலி நரைக்க நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். தாலிங்க நிலைக்கவோ அறுக்கவோ வித்தியாசம் இல்லடா. பெண்ணில் போய் மாடி திருமலை ஏய்த்து மட்டிச்சுமா நாக்கு திருமலை என்ன பண்றது? நீ பேசுறதே சரி இல்லடா. போமா உன்கிட்ட ஜாக்கிரதையா மாறி. எனக்கு குழந்தை இல்ல சரி, என் தங்கைக்கும் குழந்தை இல்ல. ஒருவேளை கோயிலுக்கு பாருங்க ஆட்சியில் இருக்குமா? எங்களை பார்த்தா தின்னுட்டு நல்லா கொழுப்பு ஏத்த மாதிரி இருக்காங்க. இது ஒண்ணு கிடையாது. அம்மா கொஞ்சம் 10 வருஷம் இருக்கிறாங்களா? இருந்தா நாயே கழுது நாய்க்கு கூட போடாதே தேடி கூப்பிட்டு போடுறேங்க. சொல்வியா சொல்வியா சொல்வியாடா? சொல்ல மாட்டோமா? சொல்லக்கூடாது, அடிக்க கூடாதுன்னு பாக்குறாங்க அக்கா. அடிச்சாங்கன்னு தாங்க மாட்டேன். ஏண்டா அவளுக்கு குழந்தை இல்லனாலும் சரி, எனக்கு குழந்தை இல்லனாலும் பரவாயில்லடா. என் தங்கச்சி முகத்தை பார்க்காம இன்னைக்கு பொழுது எனக்கு விடியவும் போறது இல்ல, போகவும் போறது இல்ல. எனக்கு கூட பாக்காத தங்கச்சி மூஞ்சி எனக்கு கூட பாக்காத இருக்க முடியலமா? பாவனை பார்த்து போட்டது தப்பாடா. எங்க அக்கா மாதிரியா இருக்கணுமா? குழந்தைக்கு குழந்தைய என் தங்கச்சியே 2வது தாரமா என் கணவருக்கு நான் தான்ப்பா கட்டி வச்சேன். உண்மைதான்டா. எனக்கு குழந்தை இல்லையே, வேற யாராவது கட்டின்னு வந்துட்டாருன்னா அவன் என்ன எப்படிடா பாத்துப்பா? மதவன் இந்த உலகத்திலே எங்களை போல அக்கா தங்கை யாரும் இருக்க முடியாது. ஒற்றுமையா ஒற்றுமை. சரி, எங்க இருந்து ஓடி வர? மகாராஜா உன்னால போக சொன்னாச்சு. நீயே வாயில சுரில்லு போடு போடு. போய் கூட்டா சொன்னாருமா? பேசுடா. அத சொல்லதான் வந்தேன். அழைச்சு வர சொன்னாரு. எங்க போக சொன்னாங்க? சொல்லிட்டுடா அம்மாண்டியா. போய் கூட்டா சொன்னாங்க. குண்டாலி மாட்டியா? குண்டாலி மாட்டல, பெருச்சாடி மாட்டா. அக்கா இதெல்லாம் விடுங்க அக்கா, கணவர் பார்க்கலாம் வாங்க. போயிட்டு வாங்க.
பொறுப்பண்ணை வந்தனம். வணக்கம் வந்துக்கோ. என்னடா வந்து இவங்க அடி வயிற்றிலிருந்து வந்து ராஜா பார்த்தன வணக்கம் போடாடி மூஞ்ச பாரு நல்லா. மதரே மிகவாடி அருமை அருமை அருமை. சொல்லுங்க நாதா. மணிகண்டா மணிகண்டா யாரு? பேச மாட்டாங்க. உட்காருங்க நாதா. அவங்க இப்பதான் சந்தோஷமா இருக்குது வெளியே வந்த பிறகுதான். அதான் நானும் தேடிக்கிறேன் அவனுக்கு பொண்ணு இன்னும் குதிரல. ஏப்பா நான் எங்கதான் கண்டுபிடித்து தெரியல. நல்ல எண்ணத்தோட தேடுறேன். நல்ல எண்ணத்தோட தான் தேடுறமா. பெண்களா நாதா இளையவளே நாதா வெளியில வாமா. என்ன நாதா? ஆசிர் 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 சுகமாக வந்து நிற்க வேண்டும். அப்படியே அகட்டங்க நாதா. டேய் காவல் ஓ பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியா? நம்ம கொண்டாடிக்கலாம் இது. டேய் நம்ம பொண்டாட்டியா? ஐயோ ஏய் என்னடா என்னதான் ரெண்டு பொண்டாட்டி நம்மளுக்கு சொல்லமா? இல்ல மகாராஜா எப்படி சொல்ற நீ? தப்பா நடிக்கிற பாத்தா. எப்படி சொன்ன? இப்போ நான் வீட்டுக்கு ஒரு விருந்தாலே வரணும். சரி வர. இப்ப நீ என்ன சொல்லுவ என்ன பாத்து? வந்தானே சொல்ல நம்ப விடாமா? வா வாப்பா பாப்பா உட்காருப்பா. கஷ்டப்படாத. வாடா உட்கார டேய். யாரு வர டேய் நீங்க? என்ன சொல்ல மாட்டியா? வாடா உட்காரா. உட்காருப்பா. வா உட்கார் சாப்பிடு. பாத்தியா? கூச்சு வராது. கொஞ்சம் பாரு. இதெல்லாம் பாத்தியா நம்ம மூடு பாத்தியா எப்படி இது பாத்தியா? நம்ம ஊர்தான் இது. இது பாத்தியா நம்ம புளியமா நம்ம பேங்கல எப்படி பாத்தியா? இதெல்லாம் நம்மது சொல்றல. சரி சரி நம்மது. நம்ம வீட்டு பின்னால பாத்தியா? நல்ல நீர் நம்மது பாத்தியா எப்படி பாத்தியா? வந்து நம்மதா. ஜனபால் பாத்தியா ரெண்டு காய் காட்டிட்டு ரெண்டு காய். டேய் நீ சொல்ல மாட்டாங்க. ஆமா. அது பாத்தியா பம்ப் செட் பாத்தியா நம்மது? பம்ப் செட் உள்ள பாத்தியா சாட்ரு? சாட்ரு. அது நம்மதுதான். அத பாத்தியா ரெண்டு சுச்சி. ரெண்டு சுச்சி இருக்கும். ஒன்னு பச்சை ஒன்னு சிகப்பு. ஆமா. பச்சையத்துனா தண்ணி புசுக்குவா. சிகப்பாயத்துனா பிசுக்கு நின்னுடும். பிசுக்கு நான் நின்னு கூட. இதெல்லாம் நம்மது. பிசுக்கு நான் நிக்கும். இதெல்லாம் நம்மதுன்னு சொல்ல. ஆமா. இதெல்லாம் நம்ம சொல்றது. டேய் டேய் டேய். நம்ம வீடு நம்ம நிலம் நம்ம கைனி சரியில்லாமே அது போல ஏன் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது? நான் சொல்ல என் மாமா இதெல்லாம் நம்மது சொல்றேன். ஏண்டா தப்பா நினைச்சுக்காத. உலகத்திலே எதை வேண்டுமானாலும் நமது சொந்த கொண்டாடலாம். சரியா? ஆமாங்க. உயிரற்ற பொருள் அனைத்தும் நமது. எல்லாம் நம்மதுன்னு சொல்ல. அப்படி சொல்லலாம். ரெண்டு மட்டும் சொல்லக்கூடாது. என்னது? சொல்றேன். கட்டின மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் எப்படி சொல்லக்கூடாது? எப்படி சொல்லுங்க? நம்ம புள்ள நம்ம பொண்டாட்டி சொல்லக்கூடாது. இது என் புள்ளதாம்பா. சரியா? இது உந்து இது எந்து அப்படின்னு சொல்லணும். இது உந்து இது என் மனைவி, இது உன் மனைவி, அது உன் மனைவி, இது என் மனைவி. ஆமா என் முன்னாடி உன் முன்னாடி மாடியா எல்லாம் இங்க தானே வேலை செய்யறாங்க. அங்கே ஒட்டு மாறக்கூடாது. அது பேசும்போது தான் பேசணும். இது உன் மனைவி, இது என் மனைவி. பேசுன மாதிரி அரசரிடம் பேசாதே. உன் மனைவி அது என் மனைவி. கை காட்டுறங்க. உள்ளக்கு இது உள்ள இருக்குதா? உள்ள போய் வச்சுக்க. கல்யாணத்து மாலை வேணாண்டா இங்கே இரு. மதகளே இன்று காணால் சென்றிருந்தாரே. ஆமா. ஜெயண்டா நான் சென்றது ஜெயண்டா ஜெயண்டா கண்டது ஜெயண்டா 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 எனக்கு ஒரு சந்தேகம் இருங்கக்கா. நான் கேக்குறேன் முதல்ல. சந்தேகமா? ஆமா. என்னடி சந்தேகம்? என்ன சொல்றாரு? ஆமா. இல்லாம அரசரோட
அவர் முகம் பார்த்தாலே பூரிப்பா இருக்காரு, சந்தோஷமா இருக்காருடி. சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு ஒரே சந்தேகம் அக்கா. தங்கச்சிக்கு ஏதோ சந்தேகமா? சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே நாங்க பேசுறது கேட்கும், இதுல நீ வேற பேசுறியா? வாய மூடு அப்போ. அக்கா என்னடி ஒரு சின்ன சந்தேகங்க. என்ன சந்தேகம்? மூஞ்சி பாரு என்னடி பாருடா. பின்னால பாரு, முன்ன பாருமா. என்னடி பாக்காத பாக்குற மாதிரி? இல்லக்கா, எனக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு நீங்க ஏதாவது என்ன 1 2 3 மாசம் முகாதிருக்கீங்கக்கா. அடியே நானே உன்னை கேட்கலான்னு இருந்தேன். சந்தோஷம்னு சொல்றாரு, ஒருவேளை தங்கச்சி நம்ம சொன்னா கஷ்டப்படும்னு சொல்லாதவே இருக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகண்டி. அப்போ இங்க ஒண்ணு இல்ல, அதான் அங்க காலிதான்க்கா. கவுத்து வச்சு அண்டாவாடுங்குது, இது நிமித்தி வச்சு அண்டாவாடுங்கிற. டேய் வாய மூடுறா. நீ ஏதோ மகாராஜா சந்தோஷமா இருக்காரு பார்த்தா அக்கா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த சந்தோஷம் இல்லன்னா வேற என்னவா இருக்கும்? பாக்கா என்னடா? இல்ல நீ ஒண்ணு இல்ல, அம்மா ஒண்ணு இல்ல, நானும் ஒண்ணு இல்ல. ஏண்டா நீ ஒண்ணு இல்லன்னு ஏனா கூப்பிட்டு சொல்றேன்? பசி ஏத்துச்சுமா, வயித்துல ஒண்ணு இல்லமா. ஓ இந்த பழத்திலே இருக்கு, எடுத்து சக்கரை ஜாஸ்தியா போட்டு நல்ல எனர்ஜி இருக்கு. போ கண்களா நாதா ஜெயன்னு சொல்றீங்களே, ஆமா நானக சென்று வந்தீங்களே, என்ன நடந்துச்சு? மாதரே இருவரோ வருவீரே, இந்த மகனி நம்மை நீங்கள் உண்பீரே. ஏதோ காணாங்க போனாரு, ஏதாவது காணாங்க போன இடத்துல ஆசையா வளர்க்க இந்த மயில் குட்டியோ இல்ல பூனை குட்டியோ புலி குட்டியோ இல்ல கரடி குட்டியோ இல்ல சிங்க குட்டியோ எடுத்துன்னு வருவாரு. இல்லடா பண்ணி குட்டியாவது புடிச்சாருவாரு. பண்ணி மேய்க்க நாங்க வந்தோம். அது ஒரு குட்டி தானமா, அதாவது ஆசையான விலங்குடா. மான் பார்த்தா ஆசையா இருக்குல்ல, மயில் பார்த்தா ஆசையா இருக்குல்ல, அது போல ஏதாவது எடுத்து வந்தா நம்ம குழந்தை இல்லாத காரணத்தால அது குழந்தை இதெல்லாம் கொண்டு வராம கொண்டு வந்திருக்கிறார் பாரு மாங்கனி. நாங்க பாக்காத மாங்காவா எவ்வளவு சாப்பிட்டோம். நீ ரொமானி சாப்பிடலையா, மல்கோவா சாப்பிடலையா, வயலட் சாப்பிடலையா, ஒட்டு மாங்காய் சாப்பிடலையா? நிறைய இல்லாத மாங்கனியடா கூடக்கூடியா வண்டி வண்டியா அவ்வளவோ சாப்பிட்ட பழத்துக்கெல்லாம் பிறக்காத குழந்தை. எனக்கு கூட அதான் சந்தேகம். பித்த வந்தது வேண்டாம் மிச்சம். அத்தனை கொட்டைக்கெல்லாம் பிறகு இந்த கொட்டைக்கு பிறகு போகுது. என்ன பேசுற? கையில வச்சு தூக்கி காட்டாங்க. போனாரா ஒரு மாங்கனி கொண்டு வந்தாரா? மாங்கனி யாருடா கேட்டா? நம்ம தோட்டத்துல இல்லாத மாங்கனிய காணக்கு போனீங்க சரி. அங்க போயிட்டு ஒரு மான்குட்டி அல்லது மயில் குட்டி இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து வந்தீங்க ஆசையா. நாங்க வளர்க்கிற மாதிரி எதுவும் கொண்டு வரலனாலும் உங்க வீரத்தை காட்டுற மாதிரி ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஏதாவது அடிச்சு கொண்டு வரீங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஒத்த மாங்கனி நாங்க சாப்பிட்டதுல வரைக்கும். டேய் ஐயோ இவங்களுக்கு இந்த மாங்கனி சாதாரண மாமா நினைச்சிட்டாங்க. யாருங்க வேணும்? இவங்களுக்கு பிரியல. பிரியலையா? புரியல. டேய் விளக்கமா சொன்னாலவோ உங்க ரெண்டு பேருக்கு புரியும். சாதாரண மாங்கனி இல்லமா இது. சாதாரண முனிவர் மாங்கனி சாதாரண மாங்கனி அல்ல. ஈசனை கோரி அவருக்கு தாம் செய்து பெற்று வந்த மாங்கனி. இந்த மாங்கனி உண்டால் உடனே ஒரு குழந்தை பிறக்குன்னு சொல்லுகிறாங்க. எனக்கு கொடுங்க எங்கடா ஒதுக்குறேன்? எனக்கு கொடுங்க. அவங்கதான்
குழந்தை இல்ல கஷ்டத்துல அவங்க எனக்கு உனக்குன்றாங்க. ஆமா உனக்கு நான் பிரச்சனை. எங்க பாட்டி குழந்தை இல்லைங்க. யாக்குமாகுது ஏண்டா நாங்களே இல்லன்னு வச்சதுல இருக்கிற மூதேவி எங்கடா இருந்து வந்தேன்? பாட்டிக்கடா ஓணும் இல்ல வயசாகுது பாட்டிக்கு 92 நடக்குது. டேய் இதுக்கு மேல குழந்தை போறது என்ன பண்ண போதாமா? பாட்டிக்கு குழந்தை எல்லாம் எப்படி உங்க அப்பா பிறந்தாரு? ஐயோ எங்க சின்ன பாட்டிங்க எங்க பெரிய பாட்டி செத்து போச்சு எங்க அப்பா பார்த்தது. டேய் நீ போடா எங்க அந்த மாங்கனி எதுக்கு கொடுங்க எதுக்கு நாதா நாதா பேசுவாங்க நாங்க ரெண்டு பேருமா சரி உட்காருங்க. தங்க இங்க வாடி. என்னக்கா ஏண்டி நான் வரேன். நானும் வரேன். இருடி. நாதா நீ வாரோ இப்போதே நாதா யாரா? மூத்த மனைவி நீதான். நான் தானே. ஆமா. அவள் இளையவள். இருக்கட்டும் நாதா. கொண்டு வந்த மாங்கனி ஒண்ணா ரெண்டா? மாங்கனிதான். ஒண்ணுதானே. அதனால பின்னால வந்த தங்கச்சி எதனா சொல்வாளோன்னு சாதனை என்னாது சந்தேகம் சொல்லாதே. நீங்களா சந்தேகப்படாதீங்க. என் தங்கச்சி ஒன்னும் சொல்ல மாட்டா. அந்த மாங்கனி எனக்கு கொடுங்க நாதா. அத சாப்பிட்டு 10 மாசம் போன பிறகு அழகான ஒரு ஆண் குழந்தை இந்த அரசால நான் பெத்து கொடுக்கிறேன். அழகா பாத்தீங்களா? இதே உருவத்துல நல்லா கொழு 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 கொழுங்க உண்டா ஒரு அழகான ஆண் குழந்தைங்க. நீங்க ரெண்டு பேருமே என்ன மாதிரி இல்ல. உனக்கு பார்க்கிற குழந்தை என்ன மாதிரி எப்படி வரும்? சாப்பிட்டு பெத்து கொடுப்பேன்டா. மகாராஜா என்ன கேட்பது ஒரு வகையில சரிதான். குழந்தை வேணும்ன்ற இடத்துல ஆமா என்னவள் கேட்கிறாள், தப்பு கிடையாது. ஆனால் அண்ணவள் யார்? அது அம்மா சினிமா 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 சினிமாவா? 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 பெண்ணே ஆமா ஆமா அண்ணவள் யார் தெரியுமா? என் தங்கச்சிங்க. உனக்கு தங்கை. எனக்கு தான். சரி நான் ஒரு கேள்வி கேட்டா கேவல் ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுவா இருந்தாலும் கேளுங்க. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு திடீரென்று யாரோ ஒரு விருந்தாளி வராங்க. நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம். சரி வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவர் தான் சாப்பிடுற மாதிரி வச்சுக்க. ஒருவர் சரிங்க. சரி வந்தவரை உபசரிக்காமல் நம்ம ரெண்டு பேரும் சட்டு கம்மன் பார்த்துட்டு சாப்பாடு கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டா ஐயோ இல்ல வந்தவளை உபசரித்து இருக்கிற மீதி நம்ம சப்பமா சாப்பிட்டா அது எப்படி நாதா? வந்தவளுக்கு சாதம் போட்டுதான் அழகு பார்க்கணும். நம்மளா சாப்பிட்டு அவங்கள போங்கன்னு சொன்னா அழகா இருக்காதுங்க. அதே போல்தான் பெண்ணே, உன்னை நம்பி வந்தவள் இளையவள். ஆனால் வார்த்தையை கேட்டு ஒரு வார்த்தை கேட்டு அப்புறமா உனக்கு தரமா? அவளை கேட்டு என்ன கொடுக்கணுமா? எப்பதான் நான் சொன்னேன் நீ ஏன்டா என்ன கேட்டுக்கிற? நீ இருப்பா கொஞ்சம் கலங்க பண்ண. நீங்க எதனா கேளுங்க. எனக்கு கொடுங்க. தருகிறேன் ஒரு வார்த்தை நான் கேட்டு வரேன். சரி சரியா? நீ போறோம் பட்டுன்னு பேசிட்டு பட்டுன்னு வரணும். என்னடா இது இப்படிலாம் விடவா? எப்படி கட்டாருங்க? சும்மா உட்காந்துக்கிறீங்க. ஆமா இருமா. அவரு கொஞ்சம் கோவத்தை கலப்பாரு. கம்முடுவா ஒரு குணம் போல இருக்க மாட்டாரு. வந்துருப்பி அண்ணாமே எங்கிட பெண்மணியே அழகு கண்மணியே
நாதா பொற்பண்ணை சொல்லுங்கள் நாதா சிறந்தவளே சொல்லுங்கள் எப்படி என்றால் இந்த மாங்கனியை நீ குசிக்காமல் உன் அக்கா கற்பனை கொடுத்து அவள் குழந்தை பெற்றுக் கொள்ளட்டும் பிறகு நாம் பார்த்துக்கலாம் சரியா என்னது பிறகா நாதா என்னிடமாங்களே தருவீரே கேட்கின்றார். உன் விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பமோ எனக்கே அந்த மாங்கனி வேண்டும். எனக்கு கொடுத்தீரானால் அதை புசித்து உங்களுக்கு அழகான ஆண் பிள்ளை பெற்றெடுத்து ஆசையாக உங்கள் கையில் கொடுப்பனாதா? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அக்காவுக்கும் வயசாகி விட்டது. ஆமா நாதா. என்னடா ஊத்து பாக்குறாரு இவரு? அப்படிதான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எழுந்துக்க முடியாது. அது போல இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க சாப்பிட்டு குழந்தைய சரியா பிறக்கலாம். என்ன அத பண்றது? அதனால நான் புதித்து என்ன பாருங்க, நான் எப்படி இருக்க பாருங்க. உட்கார்ந்து பட்டினி இருந்துப்பேன். அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா குண்டாங்கறாங்க. அதனால அந்த மாங்கனியை நானே புசித்து அழகான குழந்தை பெற்று தரனாதா? தாத்தியா அது ஒரு யோசனை தான். கடா குட்டி வரவ நீங்க. சரி பேசிட்டீங்களா? பேசி விட்டேனம்மா. அப்ப கொடுங்க. நான் இடி கேடுங்க. பேசாய் பார்த்தா தோல தோல ஆத்து தண்ணி நீ கேடு நின்னுங்கற. யாரடா? யார சொல்ற? வேணாமா கம்முடு மண்ணு போய்க்கிடுங்கற கம்முடு. நீங்க சொல்லுங்க நாதா. கற்பனை போ 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 போ. ஆடா. தள்ளி வர போ. நீங்கள் இருவருமாகவே இருவரும் பேசி அண்ணவள வேணும் என்கிறாள், நீ வேணும் என்கிறாள், பேசி முடிவு எடுத்துட்டு வாங்க. அப்ப வேணும்ன்றாளா? என்னமா பேசிங்கம்மா நீங்க? வந்து பேசுங்க. நீங்க உட்காருங்க நாதா. அக்கா தானே, எனக்கு விட்டு வாங்க. அப்படியா? விட்டு வந்தா நம்ம பேச முடியாது. கொடுத்துட்டாங்க. அப்படியா? அந்த பழத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்களா? போய்தாமா போ. அக்கா அடி தங்க. ஏண்டி எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே அக்கா. இருந்தாலும் நான் தங்க அல்லவா? ஆமாடி. சின்ன உதவி வேணும்க்கா. சின்ன உதவி தானே? சின்ன உதவி தான். எனக்கு முதல்ல ஒரு உதவி பண்ணுங்க. முதல்ல நான் சொல்றேன்க்கா. சரி சொல்லுடி. சரி மூத்தவங்க நீங்களே சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க அக்கா. தங்க அக்கா, கணவரோ ஒரு மாங்கனி கொண்டு வந்திருக்காரு. உனதான் கொண்டு வந்திருக்காரு. உண்மைதான்க்கா. சொன்னா டேய் மாதவன் அக்கா என்ன சொல்ல போறாங்க தெரியுமா? என்னைய சாப்பிட சொல்ல போறாங்க. நீ பாரு அக்கா. அக்கா சொன்ன மாதிரி எனக்கோ வயசாயிடுச்சு. அக்கா அதனால தான் சொல்றேன். நீயாவது அறியாத பொண்ணு. ஆமா உனக்கு நாளை பின்ன குழந்தை பிறக்கலாம், எனக்கு பிறக்க மாடி. அதனால கணவர் கொண்டு வந்த மாங்கனிய நான் சாப்பிட்டு 10 மாசம் போன பிறகு அழகான ஒரு குழந்தைய பெத்து உன் கையில முதல்ல கொடுக்கறேன்டி. அத நீ தாளாட்டி சீராட்டி நான் எப்படி உன்னை வளர்த்து என் கணவருக்கு நான் கொண்டு வந்து கட்டி வச்சனோ அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்த்து விடு. அந்த குழந்தை என்ன சொல்லும் தெரியுமா? சித்தி சித்தி. இங்க பாத்தியா எங்க சித்தின்னு அழகா அக்கா. அதெல்லாம் இருந்தாலும் அக்கா நீங்க வயசுல மூத்தவங்க. ஆமாண்டி. இங்க பாருங்களேன், அவரையே எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது போயும் இந்த குழந்தை தானக்கா. இந்த குழந்தைய நான் பெற்று கொடுத்தா நீங்க வளர்த்து என்ன எப்படி வளர்த்தீங்களோ அதே போல இந்த குழந்தைய வளர்த்து நான் வளர்த்து தெருவுல போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போகும்போது நடந்து போதே இந்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? பொற்பனைக்கு பிறந்தது. பொற்பனைக்கு பிறந்தது என்னவோ பொற்பனைக்கு தான். பொற்பனைக்கு வளர்த்து ஆளாக்கியது எல்லாமே கற்பனை அம்மா தானே. அதோ பாரு அவங்க பெரியம்மா தானு சொல்லுவாங்க.
பொறுமாவா அதான் ஏண்டா, நான் என்ன அம்மாவே ஆகல பெரியமாக்கு போயிட்டேன் அதானே அக்கா இங்க பாருங்க அக்கா எனக்கு தெரியுங்க உங்க மனசு பத்தாங்க நீ சொன்ன மாதிரி என் கணவரையே உனக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே எனக்கு நீ தம்மாங்க நல்லா பாத்துக்குமா அக்கா தங்கச்சி ஒற்றுமைய இவங்கள பார்த்து இப்படியே நான் போய் அடி நீங்க எல்லாரும் ஏண்டா நான் எது கேட்டாலும் என் தங்கச்சி விட்டு கொடுக்கடா இப்போ இங்க பாருடா இங்க பாரு எங்க அக்கா எனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க ஆமா ஆமா மாங்கனி விட்டு கொடுத்துருவாங்க நீ பாருடி குடுங்கக்கா மாங்கனியே மாங்கனி எனக்கு கேட்டு வாங்கி கொடுத்துடுறீ அக்கா நீங்க வாங்கி கொடுங்க போய் வாங்க கப்பம் நீங்க ஆமா கடைசியா கேக்குறேன் இந்த வாக்கிய விட்டு கொடுத்ததுன்னா அதனால என்னாலதான் நீங்க வந்து வாழற எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அதனால மாங்கனிய விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா இங்க பாருங்கக்கா மரியாதையா ஏன் பேசுறேன் தெரியுமா என்ன ஏதோ கட்டி அந்த வச்சிட்டீங்களேன்னு பேசுறேன் ஐயோ இல்ல நினைச்சுக்க இதுவே இந்த இடத்துல வேற எவ்வளவு இருந்தா கை கால உடைச்சு அந்த மாங்கனி நான் வாங்கி சாப்பிட்டு இருப்பேன் உடப்பையா கொடுக்க மாட்டியாடி நான் எங்க விட்டு கொடுக்கணும் நீ கொடுக்க மாட்டியா கொடுக்க முடியாது நீட்டு கை வீசாத வீட்டை போத ஓட்ட பழங்கலடி அரி நீட்டு கை வீசாத வீட்டை போத ஓட்ட பழங்கலடி அரி தாண்டிய பேசாத யார பார்த்து நீட்டு கை வீசுறேன் கை நீட்டி பேசுவியா அடிக்கல இந்த உலகம் முழுவதும் ஏண்டி கணக்காரி மரியாதையா சொல்றேன் ஏண்டி என்னையே அடிக்கிறியா கலகக்காரியா அடியே அடி கேட்டு கேட்ட நாய் பொண்ணை ஒரே ஒரேப்பா அடி கேட்டு கேட்ட நாய் பொண்ணை ஒரே ஒரேப்பா இவருக்கு கூட்டு வந்து உன கட்டி வச்ச பாரு பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவடி என்ன பிரச்சனை பேசுறீங்க என்னது பாரு ஏண்டி என்ன சொன்ன டேய் மாதவன் கேட்டியா என்னது டேய் இதால நீ பெருமை வச்சுக்கோ நான் சின்னமா வச்சுக்கோ ஆள பிச்சு போட்டுமா டேய் நீ ஏக்கமா யார வச்சிட்டு டேய் இங்க ஒண்ணு யார வச்சிட்டு அண்ணா வீதிக்கு போ ஏய் மாயே சும்மா இருடா டேய் மாயே வந்தானே என்ன சாவி கொடுத்தேன் சும்மா இருடி ஏண்டா ஏய் கஜானா சாவி கொடுத்தேன் அரசாங்கத்துக்கும் கொடுத்தேன் போய் இந்த பெட்ரூம் சாவி இவங்கிட்ட கொடுத்தவேடா ஏண்டி எல்லாத்தையும் கொடுத்தல போனா போகுது இந்த வீட்ல இருக்கட்டும் ஓரமா கிடக்கட்டும் இருந்தா பாத்தியாடா கல்யாணம் பண்ணி வச்சாலே அப்பவே இவள வீட்டை விட்டு தெர்த்தி இருக்கணும் தண்டமா போச்சு சீ வாய் மூடி பெட்ரூம் சாவி குத்தியா கொடுத்தடா எல்லாத்தையுமே கொடுத்தேன் அங்கேயே தான்டா பக்கத்துல இருந்தேன் நீ குடுத்தது தப்பு இல்ல அந்த துப்பாக்கி இல்ல போடா டேய் மாதவன் இப்படி பேசுறாளே இவளை என்ன செய்யணும் எதாவது அடிக்கணும் அடிச்சாலே தோஷம் ஏண்டி இங்க எங்கடி வந்து பேசுறதுக்கு ஆடி பல்ல கொட்ட உனக்கு பவர் என்னடி ஏண்டி என் பல்ல கொட்ட உனக்கு பவர் என்னடி நீ போடா உனக்கு ஆடி பவர் என்னடி இத தவறா போடி அடி மம்மதையா மம்மதையா பல்ல கொட்டுவாளா பல்ல யார பார்த்து தொடப்ப ஆடி பட்டி சிரிக்கு பட்டி உண்டாய அதுக்கு ஆடி சிட்டு பேசி ஆடி சிட்டு மூஞ்சி பொடி என்ன பார்த்து தீந்த மூஞ்சின்றாளடா அந்த ஓடிக்கு ஆடி பூசணிக்கா எழுந்தா வக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும் ஆரியா முருங்க மரம் கலந்து ஒச்சிக்கு போய் ஓடிக்கு நல்லா வரவடி நீ வருவியா ஆடி தில்ல முள்ள பேசி ராமகைல வீசி உன் தீரதனத்தை கண்டே தூர சொல்லடி ஜாசி ஓடி
மலையாளத்தி இது என்ன பார்த்து தாசி இந்த ஆண்டியா கேட்டு சும்மா உட்கார்ந்துடா என்ன கற்பனை என்ன சொன்னாவ? வெங்காயத்துல உப்பு இல்லை நாங்க அவன் ஆச்சு எனக்கு கோவம் வரும். சரி என்ன தெரிவித்தாவ? ஏங்க என்ன பாருங்க நான் சொன்னதுல என்ன தப்பு நானா இரு என்ன சொன்னாவ? என்ன தாசின்றாங்க ஏங்க நான் சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் சொல்றேன் கேளுங்க இங்க உன்னாண்ட என்ன கட்டி வச்சிட்டு ஊரு ஊரா வீடு வீடா நாடு நாடா திரியறா இவன் தாசி சொல்லாம வேற என்னங்க சொல்றது ஆடி நீடாடி வந்து அக்கா தானே அக்கா தாசி சொல்லவா? ஏங்க தெரியுமா அது நாடெங்க பொறுகி நீடாடி யார் யார் எங்க போந்து மொத்த வெளியே வந்து வருப்போம் கண்டு வரலாம் வெளியே வரா ஐயா ஐயா இங்க பாரு வாடிபி இவனை பாத்தியாடா எப்படி இருக்கறா பாத்தியா சாலாக்கு சந்தல போச்சு ஆட்டே பாரு இதுக்கு ஜிங்கு 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 ஜிங்குன்னு சந்தல போன சந்தல உன மாதிரி மூதேவி உட்கார்ந்ததா அது வழுக்கி போத்துன்னு வீந்தாலாம் தேவையாடா இதெல்லாம் சாலாகமோ ஏன் கட்டு மாதிரி ஆவட்ட பாத்தல இவள சும்மா விடலாமாடா எங்க அம்மா சொல்றியே எங்க அம்மா சொல்றியே என்ன உங்க தெரியுமா என் கதை என்னடா ஏரியில எரிச்சலோ முடுக்கு நாதர் அப்படி சொல்லுடா நீயாவது பேசுறியே தெரியுமா ஊரெல்லாம் ரேடியாவா இந்த அம்மா ஒரு எதுக்கு உதவ மாட்டேன் எவ்வளவு மாட்டேன் தெரியுமா கதை கத்த கதை களவாட்ட போனாலா களவிட்டு நாளாலும் மிளகட்டு வந்தாலா இவ ஓட்டத்துக்கு வாழ மாட்டாரா எங்க அம்மா கதை சொல்றீங்க உங்க தெரியுமா ஏன் கதை என்ன கதைடா துண்ணிவியா சோத்த திருப்பி காட்டு இவ்வளவு வாழ்க்கைய பேசுறாளே இவ எப்பேர் பட்டவன் இப்படி அழுக்கிறாளே என்ன தெரியுமா இவ கதை காக்கா கர்ருந்துச்சுன்னா ஐயோ நான் மேல போய் புடிச்சு பாரு ஆம்பேல தான் நான் வச்சேன் உன்ன மாதிரியாடா அவள ஓடி போய் இவள புடிங்க இந்த மகன் தெரியுமா உனக்கு இவங்க தானே தெரியுமா தெரியாதுடா அடங்கா விடாரியா நம்ம அந்த உடுக்கிறியா பாத்தியா ஏய் எங்க அம்மா சொல்றீ அம்மா தன் பேச்சறால எப்பேர் பட்டவ கதகத்த கல்லினி யார் ஏண்டி ஆடி என்னது ஆடி உன் தாலி அரக்கும் பாவி இவ்வளவு பேசுறியே நீ நல்லா இருப்பியா உனக்கு நாசமா வீட்டுக்காரே போனா அவனுக்கு சாவோ ஒரு நல்ல செய்தியா நீ எப்ப சாவ போற இல்லங்க அவன் எப்ப சாவா எப்ப கொத்த சாய சரி குட்டா உடனே ஒட்டிவோ யாரு அவியா உல இருந்தா அவ என்ன கேப்பாளடா மாசியா கட்டிக்கு வந்தாரு ஆளியாளர்கள் பேசிக்கிறீங்க ஆளியா பாருங்க போறாங்க அட நீ வரதே எடுத்து போறா என் புள்ளைக்கு என்ன கோவம் இல்ல அட போனாடே நீ ஏத்தானே மாங்க அடி பாடி டேய் இதுக்கு மேல இந்த நிமிஷம் பாரு எனக்கு என்ன ஆத்தா விட இல்லையா போறேன் எங்க போறோம் பாரு வேலே இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது அந்தால அவகிட்டயே போறேன் நான் பேசுறேன் எங்க இருக்கணும் வாடா ஆயிரம் கூட எடுக்க போயிட்டாங்க என்ன பண்றாங்க நானே போறாங்க அம்மா வீட்டுக்கு டேய் என்னடா இதுமா மகாராஜா காவலே என்ன குடும்பத்துக்கு கையா போச்சு எங்க கூட வேலை செஞ்சிருந்தா என் முன்னாடி டேய்
இந்த கட்டிகாரிலையும் காணவில்லை. இவனுங்க 2 பேருமே இந்த பிள்ளைகா பசங்களுக்கு சேர்த்துட்டே தப்பு. அவனுங்களே குடும்பத்தை காய்ச்சிட்டு முட்டானுங்க. ஏம்பா நீ தான் இந்த பெரியவரா நின்னு இந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைங்களா. என்னமோ நீங்க ஒட்டியா நிக்கிட்டே மனம் கேட்கல. ஆமா ஆமா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமா பெரியம்மா பெரிய மனுஷன் தானே நீ என்னடா அந்த குடிச்சிருக்கமா சோறு போடுற வாங்கப்பா என்ன பெரிய அம்மாவுக்கு பாயம் கொடுத்தாதான் நாங்க வருவாங்க. பயம் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் கோயிச்சு போறாங்க. நீ என்ன வேலையா போற? நான் என்ன வேலை போறேன்? சாம்பார் எங்க அம்மா விட்டியா ஒன்னேஜ் இல்லாத ஒண்ணு என்ன கம்மியாடி கொடுக்குறப்பா ஆய் வர முடியே போறாங்க. என்ன வேலைங்க? நீ என்னத்துக்கு கூட போய்கிற? வலை குச்சி போறேன். வலை குச்சிலாம் நீங்க பெரிய பெரிய ஆளா. சரி வா. ஏமா சின்னம்மா எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருப்படா பாவி. பேசாதன்னு சொல்லல. ஏமா வரீங்களா இல்லையாமா? நான் தாமா மகாராஜா கூட இருக்கிறவன். வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன் எங்க அம்மா வரனா மகாராஜா புள்ள கூட பாரா. பழம் கொடுப்பாரான்னு கேட்றா பாவி. பாரா குடுக்க சொல்றாங்க. மகாராணிகளுக்கே அவரால கொடுக்க முடியல. உங்க அம்மாளுக்கு ஏன்டா கொடுப்பாரு? நம்ம வீட்டுக்கு அடிச்சுடா. எங்க சின்னம்மாவுக்கு ராணிக்குடா. சரி வர மாட்டீங்களா? வர முடியாது. குடுத்தாதான் வருவோம். தட்டுக்கிட்டுலாம் வாடி. மகாராஜா ஐயா என் பேச்சு கேட்கறாரு. நீங்களே கூப்பிட்டு பாருங்க. அப்படியா? நானே அழைக்கவா? நீங்களே கூப்பிட்டு பாருங்க. இந்த கோப கொண்டு தடவலி சரி சொல்லி இன்பவல்லி மாடியம்மா குடும்பத்துக்கு எடுத்து போய் கம்நாட்டி டேய் குடும்பத்துக்கு ராஜா வா ராஜா. ஆசியா கூப்பிடுறா வர சொல்றா. ஆசியா கூப்பிடுறாரு கஜவலி. கண்டிப்பா தரவா. என்ன காரி நான் வச்சுக்கிறேன் உன்ன அவர் வச்சுக்கிறான். கம்நாட்டி உன்னாதான் கேட்டு குடும்பம் இருக்க. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. உள்ள போ. உள்ள போடா. சொல்லு என்னடா இது? பெரியம்மா பாயம் கூட அப்பதான் போறேன். வீட்டு பிரச்சனை இது. நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா கொடு. அதெல்லாம் எங்க அம்மா கொடு. நாங்க விட்டு போக மாட்டோம். எங்க அம்மா விட்டு போக மாட்டோம். சரி கொடுங்க. ஏங்க எனக்கு கொடுங்க. எங்க அம்மா அழைக்கு பாடுறான்.
சரி ஏன் பிரச்சனை டேய் இருப்பதோ ஒரு மாங்கனி இரு எனக்கு உனக்கு என்று போட்டி போடுறாங்க ஆமா என்ன செய்கிறேன் இந்த மாங்கனி இருபலமாக பிளந்து இருவருக்குமே கொடுத்து விட்டால் ஒரு தொல்லை இல்ல பிரச்சனை கிடையாது சரியா எப்படியாவது கொடுங்க ஆரம்பத்துல எனக்கு தான் வேணும் ஏங்க அறகறதா அறகுறீங்க அப்படி ஏற குறைய அறுத்து கொடுங்க அதெல்லாம் முடியாதுங்க டேய் கொட்டை கூட பேர் பாதியா போடணும் கொட்டையெல்லாம் போகட்டும் டேய் நீ சம்பார மாட்டீங்களா டேய் சரி நான் அப்படியே அறுத்து கொடுங்க நாத ஓ வரோ சனி தந்துரும் கத்தி 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 எதுக்கு நான் செய்யறேன் சாருக்கு இது நக்கனா பாடிக்காம கோயிந்து போறோம் ஐயோ டேய் டேய் செங்கோல் புடு நக்கிதானா பாஷா சரி சென்று வர பிரச்சனை முடிஞ்சதா போயிட்டு வாங்க